சூழ்நிலையின் தளத்துக்கு வரவேற்கிறேன். அமீரகத்துக்கு உட்பட்ட புஜேராவில் தமிழக மாணவி முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. புஜேரா அமீரகத்துக்கு உட்பட்ட டிப்பா பகுதியில் மாடர்ன் இந்திய பள்ளிக்கூடம் உள்ளது. இந்த பள்ளிக்கூடத்தில் CBSE +2 தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தைச் சேர்ந்த மாணவி நூருல் அஃப்ரா 95% மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கூட அளவில் அறிவியல் பிரிவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். இவர் ஆங்கிலம் 95, இயற்பியல் 95, வேதியியல் 96, உயிரியல் 97, இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிராக்டிஸ் 92 என பாடவாரியாக மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இவரது தந்தை முகமது ஃபைசல் கோர்பகானில் உள்ள சார்ஜா இஸ்லாமிய வங்கியில் காசாளராகவும், தாயார் ஆயிஷா கோர்பகானின் ஈஸ்ட் கோஸ்ட் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இவரை தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் சுனியா அக்தர் 2வது இடத்தையும், ஃபாத்திமா நஜ்லா 3வது இடத்தையும் பெற்றனர். +2 தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கூட முதல்வர், ஆசிரியர்கள், இந்திய சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த செய்தியை. அதாவது நாம் பின்தங்கி போனதுக்கு மெயின் காரணமே பள்ளி கல்வியை தூரமாக்குனது தான். அது வேற ஒன்றும் இல்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஜும்மாவில் இமாம்கள் போயிட்டு பிரசங்கம் பண்ணாங்க. எப்படின்னாக்க, நாம் வெள்ளைக்காரனை விரட்டணுன்னாக்க அவர்களுடைய கல்விகளையும் புறக்கணிக்கணும், அவர்களுடைய லாங்குவேஜையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்டம் முத்தி போய் அந்தளவு வெள்ளைக்காரனுக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் முஸ்லீம்களை நல்லா தான் வச்சுருந்தான். அவங்க இந்த பிராமணர்கள் மாதிரி இவங்களும் பேசாமல் வாய மூடிட்டு இருந்தாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம படுற கஷ்டங்கள்லாம் அப்போ இருந்திருக்காதுன்னு வச்சுங்களேன். நாம் தவறு பண்ணிட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு இப்போ சிந்திக்க வைக்கிறாங்க. ஆனால் சுதந்திர இந்தியா நமக்கு அவசியம்தான். ஆனால் சுதந்திர இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக மாறுச்சுனாக்க, அதுக்கு தான் பெரியார் சொன்னார், பிரிட்டிஷ்காரனே இருந்துட்டு போடணுன்றார் அந்த வேகத்தில். அது உண்மையான வார்த்தைங்கிறது இப்போ நமக்கு புரியுது. ஏன்னா எங்கெங்கேருந்து வந்தவங்கலாம் இப்போ முஸ்லீம்களை வெளிநாட்டுக்கு போ, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ வந்தேரி, நீ இந்த மதத்தை பின்பற்றக்கூடாது, நான் சொல்கிறது தான் பின்பற்றணும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, நீ என்ன நான் சொல்லக்கூடிய மதத்தை தான் நீ பின்பற்றணும், நான் சொல்லக்கூடிய சாப்பாட்டை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மள்கிட்ட பாடம் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு இதை நம்ம சொல்லலாம். இவர்களுடைய எதேச்சதிகாரி போக்கம் இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம்ல. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நாம் கல்வி தூரமாக்குனது தான் சுதந்திர போராட்டத்தில். அது பெரிய தவறு. எந்த ஒரு லாங்குவேஜும் நம்ம ஒதுக்கக்கூடாது, எந்த ஒரு படிப்பையும் ஒதுக்கக்கூடாது. அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அரபு மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கற்றுக்கிறது நம்ம மனதுக்கு நல்லது. இது புரியாமல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடக்கிறோன்னு சொல்லிட்டு கல்வியை புறக்கணித்தோம். அதனோட பலனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். அந்த கல்வியை புறக்கணிக்காமல் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருந்த பிராமணர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் யாருடைய பவர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்து தங்களை மேலே கொண்டு வந்துடுவாங்க. அதில் நம்ம ஏமாந்துட்டோம் கொஞ்சம். இனிமேலாவது படிப்பில் கவனத்தை செலுத்துகிறோம். இப்போ இந்த மாணவிகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல கல்வியில் ஆர்வமாக படிக்கிறாங்க. 2வது தமிழகத்துலேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியுது. மக்கள் நல்லா படிக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய லைஃப் ஓடிட்டுருக்குதுன்னு வச்சுங்களேன். இது தொடரணும் இந்த படிப்பு. 2வது இஸ்லாமிய அடிப்படை கல்வியும் மறந்துடக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படை என்னவோ அதையும் ஃபாலோ பண்ணுறது மாதிரி ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக படிக்க வச்சு, பெண்கள் தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை அமைச்சுக்கணும். அதுக்கு இது போன்ற மாணவிகளுடைய சாதனை ஒரு உந்துதலாக இருக்கும். அந்த மாணவிகள்லாம் இஸ்லாத்தை விடலை பாருங்கள். எவ்வளோ தான் மார்க் எடுத்தாலும், எவ்வளோ தான் கல்வியிலேயே ரொம்ப டாப்புக்கு போனாலும் தங்களுடைய அடிப்படை ஹிஜாபை பேணுறாங்க.
ஆண் பெண் இரு பாலாரும் தனித்தனியாக, அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் படிக்கக்கூடிய இடங்களில் வந்து ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வி படிக்க வச்சா 2 பேருமே நல்லா ஆர்வமாக படிப்பாங்க. அத்தகைய கல்விக்கூடங்களாக நம்ம பார்த்து சேர்க்கணும். பெண்கள் கல்லூரிகளாக பார்த்து நம்ம சேர்க்கணும். இரு பாலாரும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளை தவிர்த்துட்டு, வேறு முடியாத பட்சத்துக்கு வேறு பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம தவிர்த்துறது நல்லது. ஏன்னா நம்ம மற்றபடி வீட்டுக்கே ஹாஸ்டலில் தங்காமல் தினமும் வீட்டுக்கே வந்துடுறது மாதிரியான ஒரு சூழலை நம்ம உண்டாக்கிக்கணும். கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து தினமும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறது மாதிரி, இரவு மாலை ஆயிடுச்சுனாக்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறது மாதிரியான ஒரு சூழலை நம்ம உண்டு பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம். நம்முடைய பிள்ளைகளை நாம் தாங்க வந்து காப்பாற்றணும். நம்ம வந்து அதாவது முன்னேற்றங்கிற பேரில் இஸ்லாத்தை இழந்து கடைசியில் இம்மையும் மறுமையும் 2மே இழந்து நம்ம நிற்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று.